Very good morning. Welcome to Kokila Times. இன்னைக்கு சண்டே புயல் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் கிளவுடியா தான் இருக்கு. காலையில நிற்கும் போதே மழை இல்லை. இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் கிளவுடியா தான் இருக்கு. காலைல எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு அனுஷம் மகா பெரியவருக்கு பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். இப்பதான் டைம் 6:30 ஆகுது. இனிமேதான் அடுத்தடுத்து ரொட்டீன்ஸ் பார்க்கணும். இன்னைக்கு இப்போ நம்ம ஃபுல் டே vlog தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கோகிலா டைம்ஸ் இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் வீடியோ போட்டு நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். சண்டேனால அப்படியே கொஞ்சம் லேட்டாக தான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணேன். காலைல பால் வச்சுட்டு சுடு தண்ணி வச்சேன். யாருமே எந்திரிக்கல, அதனால நான் கொஞ்சம் லேட்டாக தான் பால் வச்சேன். பால் பொங்கினதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு காஃபி போட்டு கொடுத்தேன். பசங்களும் அப்போதான் எந்திரிச்சு வந்தாங்க. ஒரு 8:30 ஆச்சு. அப்போதான் பசங்களும் எந்திரிச்சு வந்தாங்க. வரும்போது என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வேற போயிட்டு இருக்கு. காலையில வேணும் ஃப்ரூட் சாலடா. நேற்று தான் காட்டில் சரியா பேருக்கு ஃப்ரூட் சாலட். என்ன செய்யறதுன்னு டிஸ்கஷன் ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட ஓடிச்சு. அதுக்கப்புறம் வா பாப்பா ஃபர்ஸ்ட் நீ ப்ரஷ் பண்ண, அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு பால் குடிச்சா. பால் குடிச்சிட்டு அம்மா எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, எனக்கு பிரேக்ஃபாஸ்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு அவ்வா தருவா அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்னைக்கு வெளியே கிளம்புறேன். காஞ்சிபுரம் போகணும் இன்னைக்கு. அதனால மற்ற எல்லா ஒர்க்கும் அம்மா கொஞ்சம் செஞ்சு கொடுத்துட்டு போனேன்னா அம்மா கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிம்பிளா தோசையும் பொடியும் தான் வச்சு சாப்பிட்டோம். சட்னி கூட அரைக்கல. சரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்கு, மழை வராத மாதிரி இருக்கும். ஸோ மழை ஸ்டார்ட் ஆக முன்னாடி கிளம்பிடணும்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாருக்குமே தோசை ஊத்தி கொடுத்தேன். எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நடுவில் அத்வைதா நானும் கோவிலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாதம் பண்ணிட்டு இருந்தா. இல்லம்மா கிளைமேட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்துனாங்க அவங்க அப்பாவும். அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்களும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 10 o'clock 10:15 கிளம்பிட்டோம். நடுவில் அத்வைதா எங்க அம்மா நான் பாத்துக்கிறேன் போன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே கொஞ்சம் கேம் விளையாட வச்சு அவளை மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அவளும் அந்த கேம் இன்ட்ரெஸ்ட் ஆனோடனே சரின்னு சொல்லிட்டு பாயின்னு சொல்லிட்டா எங்களுக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 10:15 அப்போ கிளம்பிட்டோம். வீட்டுல இருந்து கிளம்பிட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்ட் போனோம். பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல தான் அப்படியே பஸ் ஏறணுங்க. காஞ்சிபுரம் பஸ் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சுதான் அப்படியே பஸ் ஏறிட்டோம். பஸ் ஃப்ரீக்வன்ஸுமே ரொம்ப கம்மியா தான் இருந்தது. ஏன்னா நிறைய இடத்துல ஃப்ளட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னதுல இருந்து ஃப்ரீக்வன்ஸுமே கம்மியா தான் இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 10:50 அப்போ நாங்க கரெக்டா காஞ்சிபுரம் பஸ் வந்தது. அந்த பஸ்ல அப்படியே நாங்க ஏறிட்டோம். ஏறிட்டு ஒரு கோவிலை ரீச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அரௌண்ட் 12:15 கிட்ட நாங்க கரெக்டா நாங்க கோவிலை ரீச் பண்ணோம். கோவில்ல பாத்தீங்கன்னா அப்பதான் நட சாத்தி இருந்தாங்க. ஏன்னா அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்றதுக்காக கோவில் சாத்தி இருந்தாங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா 12:30க்கு கரெக்டா ஓபன் பண்ணிட்டாங்க. நல்ல தரிசனம் கிடைச்சது. இந்த வாட்டி இந்த வாட்டி பாத்தீங்கன்னா மழைனால நிறைய பேர் வர முடியல. ஒரு 1/3 ஆஃப் க்ரௌட் தான் இருந்தது. இல்லைன்னா யூஸ்வலா அந்த ஃபுல்லா இந்த எண்டு வரைக்கும் இருப்பாங்க. லாஸ்ட் டைமே நாங்க லாஸ்ட்ல நின்று பார்த்தோம். இந்த வாட்டி ரொம்ப பக்கத்துல நின்று பார்த்தோம். ரொம்ப திருப்தியா இருந்தது. நாங்க ரெகுலராகவே அனுஷம்க்கு காஞ்சிபுரம் நானும் என் ஹஸ்பண்டும் போவோம். சாட்டர்டே சண்டேஸ் இது மாதிரி வந்ததுன்னா நானும் என் ஹஸ்பண்ட் சேர்ந்தே போவோம். இல்ல வீக் டேஸ்ல நான் மட்டும் போய் அட்டென்ட் பண்ணுவேன்.
இதுல நான் வேலைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா வந்ததுன்னா ஏதாவது நமக்கு சண்டே ஏதாவது ஃப்ரீயா இருந்தது இல்ல ஸ்கூல் லீவா இருந்துச்சுன்னா அன்னைக்கு போய் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது இல்ல ஏதாவது பிரச்சனையா இருந்ததுன்னா நாங்க போய் சொல்லிட்டு வந்தாவே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அது என்னோட பிலீவ். அதே மாதிரி நிறைய நடந்திருக்கு. மகாபெரிவாளோட அனுகிரகம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அனுகிரகம் எனக்கு வந்து அவர் பண்ணியிருக்காரு. சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அப்படியே சொல்லும் போதே அப்படியே உள்ளெல்லாம் அரிக்கி ஒரு மாதிரி இருக்கு, அப்படியே கூசுது. ஸோ அது பிலீவ் பண்ணணும். நம்மளோட கடவுளை நம்ம முழுமையா பிலீவ் பண்ணும்போது அதுக்கான பலன் வந்து நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். மகாதீபாதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தீர்த்த பிரசாதத்துக்கு வந்து அப்படியே நாங்க லைன்ல நின்றுட்டு இருக்கோம். தீர்த்த பிரசாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுவாமியை போய் பக்கத்துல போய் பார்த்து கொஞ்சம் பிரார்த்தனைகள் பண்ணிட்டு வந்தோம். பிரார்த்தனை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து அங்கேயே அன்னப்பிரசாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பிட்டோம். நல்ல மழையா இருந்தது. காஞ்சிபுரம்லயும் இருந்து கிளம்புறதுல இருந்து நல்ல மழையா இருந்தது. நியர்பை படப்பை கிட்டதான் கொஞ்சம் மழை ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறம் பெருங்கல்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா தூரல் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பஸ் ஏறிட்டு நாங்க வந்துட்டு ஈவினிங் அப்படியே கொஞ்சம் இறங்கும் போது பசங்களுக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். சமோசா பப்ஸா இந்த அவ்வா பொண்ணு கொடு. அவ்வா கொடு குடுமா இல்லக்கா நீ பாப்பா காரமே சாப்பிட மாட்டேங்கிற. காரமா இருக்கா? கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஈவினிங் வந்து சுவாமிக்கு விளக்கு ஏத்தினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பசங்க கூட விளையாண்டுட்டு இருந்தோம். எங்கடா ஸ்ட்ரைக்கரை காணோம்? ஸ்ட்ரைக்கர் எங்க? ஸ்ட்ரைக்கர் எங்க? காக்காது. அட பாவீங்களா, ஸ்ட்ரைக்கர் இல்லாம காயின்லயே விளையாடுறீங்க பாத்தியோ? எது இருக்கோ அதை வச்சு விளையாடுவோம். கேம் ஹோல்ட் பண்ண மாட்டோம். ಅದೊಂದು 3 ಕಾಯಿನ್ ಅನ್ಸ್ಟೇಡ ಬಿಟ್ಟು 3 ಕಾಯಿನ್ ಕೊಟ್ಟ. ಸೂಪರ್ಡಾ. ಕುರಿ ರಾಂಡಿ ಸಮೃದ್ಧಿ ನೀತನ ಕಾಯಿನ್ ஒண்ணு அது 3யா? நீங்க சின்ன பிள்ளைங்க ஏமாத்தி விளையாண்டுறது. ஈவினிங் அப்படியே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு நாங்களும் வெளியே கிளம்பிட்டோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா லென்ஸ் கார்டு தான் போனோம். பார்த்தா கிளம்பி பாதி வழி போகும்போது நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயும் என் ஹஸ்பண்ட்க்கு கண்ணாடி கொஞ்சம் உடஞ்சிருச்சு. நல்லா சரி வேற கண்ணாடி வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தோம். அவர் நிறைய ஃப்ரேம் ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு இருந்தாரு. நான் எந்த இது செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாரு அவரு. நீங்க பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சும்மா அங்க இருக்க 2-3 இதை கொஞ்சம் ட்ரையல் பண்ணி பார்த்தேன். நம்ம போடாத வந்து கிளாஸஸ் வந்து ஷேப் வந்து பென்டகன் ஷேப்ல இருக்கிறதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அம்மாவும் டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் வாங்கி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் நைட்டு சப்பாத்தி சாப்பிட்டுட்டு படுத்தோம். இந்த டே எனக்கு இப்படிதாங்க போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குக்கியா டைம்ஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் வீடியோ போட்டு நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.